அனைவருக்கும் நவி மும்பை தமிழ்ச்சங்கத்தின் சார்பில் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நமது நவி மும்பை தமிழ்ச்சங்கம் 1976 தொடங்கப்பட்டு தற்போது பொன்விழா ஆண்டினை கொண்டாட உள்ளோம். இந்த பொன்னான நேரத்தில் 50வது ஆண்டான 2025 நமது சங்கம் வருடந்தோறும் நடைபெறும் விழாக்களுடன் சில சரித்திர முக்கியத்துவம் பெற்ற சிறப்பு விழாக்களையும் கொண்டாடியது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த பிப்ரவரி 23 மத்திய அரசின் கல்வித்துறையின் ஆதரவுடன் காசி தமிழ்ச்சங்கமம் என்ற புதியதொரு நிகழ்ச்சியை மராட்டிய மாநிலத்தின் பிரதிநிதியாக நமது சங்கம் கொண்டாடியது. கடந்த ஆகஸ்ட் மாதம் 3 முனைவர் வைகை செல்வன் அவர்களின் ஒரு நூற்றாண்டின் தவம் என்ற நூல் வெளியீட்டு விழாவுக்கு நமது மகாராஷ்டிர மாநிலத்தின் அப்போதைய மேதக ஆளுநர் மாண்புமிகு திரு CP ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் தலைமையேற்று புத்தக வெளியீடு செய்தார். மராட்டிய மாநிலத்தின் ஆளுநர் நமது சங்கத்துக்கு வருகை தந்து சிறப்பித்தது இந்த 50 ஆண்டுகளில் இதுவே முதல் முறையாகும். கடந்த அக்டோபர் மாதம் 11 முன்னாள் ஜனாதிபதி முனைவர் APJ அப்துல் கலாம் ஐயா அவர்களின் பிறந்தநாள் விழாவில் இஸ்ரோ தலைவர் திரு V நாராயணன் அவர்கள் தலைமையேற்று உரை நிகழ்த்தினார். நவி மும்பை மாநகராட்சி பள்ளிகளை சேர்ந்த 80க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் இந்த விழாவில் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இத்தனை வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சிகளுக்கும் முத்தாய்ப்பாக மகுடம் சூடியது போல் கடந்த டிசம்பர் மாதம் 19 நம்முடைய நிறுவனர் உறுப்பினர் ஃபவுண்டர் மெம்பர் திரு மணிவாசகம் அவர்களின் துணைவியார் திருமதி தமிழ்ச்செல்வி மணிவாசகம் அவர்கள் குறள் அமுதம் என்ற பெயரில் 1330 குறட்பாக்களையும் தங்கு தடையின்றி ஒரு சொல் கூட பிறழாமல் சுமார் 2.5 மணி நேரத்தில் வழங்கி நமது தமிழ்ச்சங்கத்தில் சரித்திரம் படைத்தார். இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற லெமோரியா அறக்கட்டளை நிறுவனர் திரு குமணராசன் அவர்கள் திருமதி தமிழ்ச்செல்விக்கு குறள் மாமலை என்ற பட்டம் சூட்டி பொற்கிழியும் வழங்கினார் என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் நமது சங்கத்தின் 2013 2025 வரை ஏறத்தாழ 12 ஆண்டுகள் அரசாங்க பதிவு பெறாமல் தடைப்பட்டிருந்த தேர்தல் முடிவுகளுக்கான மாற்றம் பற்றிய அறிக்கைகள் அறக்கட்டளை ஆணையரிடம் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்பதையும் இத்தருணத்தில் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். நமது நவி மும்பை தமிழ்ச்சங்கம் 50 ஆண்டை நிறைவு செய்யும் இந்த நிலையில் அங்கத்தினர்கள், மேனாள் கமிட்டி உறுப்பினர்கள், நலம் விரும்பிகள் மற்றும் நன்கொடையாளர்கள் அனைவரும் தொடர்ந்து ஆதரவு தந்து நூற்றாண்டும் அதற்கு மேலும் கொண்டாட செய்ய வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம்.